அமெரிக்காவின் வீழ்ச்சியும் ஈரானின் மாஸ்டர் பிளானும் ஒரு விரிவான அலசல். இந்த வீடியோவில் ஈரான் வைத்த மெகா செக், அமெரிக்காவின் பெருமை, F-35 வீழ்ந்ததா, நிலை குலைந்த பென்டகன், 12,000 கிலோமீட்டர் தூரம், நடுவானில் சிதறிய அமெரிக்கா விமானங்கள், ஈரானின் மொசைக் வியூகம், அமெரிக்காவுக்கு மரண அடி, KC-135 விமானங்கள் காலி, வளைகுடா நாடுகளில் வெடித்த அதிரடி, பின்னோக்கி ஓடிய அமெரிக்க போர்க்கப்பல்கள், $200 பில்லியன் கேட்டு கெஞ்சும் பென்டகன், ட்ரம்பின் பொய் அம்பலமானது, நேட்டோ கைவிட்டதால் அமெரிக்கா தோல்வி, ஈரானின் அசாத்திய வெற்றி. வாருங்கள் விரிவாக ஆராய்வோம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே 12,000 கிலோமீட்டர் இடைவெளி. இவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு நாட்டை தாக்குவது என்பது கற்பனை செய்ய முடியாத ஒன்று. ஆனால் அமெரிக்கா தனது உலக நாட்டாமை அதிகாரத்தை பயன்படுத்தி 2 வழிகளில் ஈரானை நெருங்கியது. 1, பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள். 2, அரபு நாடுகளில் உள்ள இராணுவ தளங்கள். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவின் ஒவ்வொரு நகர்வையும் முன்கூட்டியே கணித்து ஈரான் வைத்துள்ள செக் அமெரிக்காவை நிலைகுலைய வைத்துள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பின்வாங்கின. ஏன்? முன்பெல்லாம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரான் கடற்கரைக்கு மிக அருகில் 300 கிலோமீட்டர் தூரத்தில் உலவி வந்தன. ஆனால் ஈரானின் அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் அச்சுறுத்தல் காரணமாக இப்போது அந்த கப்பல்கள் 1000 கிலோமீட்டருக்கும் அப்பால் பின்வாங்கியுள்ளன. 1000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒரு போர் விமானம் கிளம்பி சென்று தாக்குதல் நடத்தி திரும்புவது என்பது சாதாரண காரியம் அல்ல. குறித்த 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு தாக்குப்பிடிக்கும் அளவுக்கு அந்த விமானங்களுக்கு தேவையான எரிபொருள் கொள்ளளவு, ஃபியூல் கெப்பாசிட்டி கிடையாது. இங்கேதான் அமெரிக்கா சிக்கிக் கொண்டது. 1000 கிலோமீட்டர் போய் தாக்கிவிட்டு மீண்டும் 1000 கிலோமீட்டர் வர வேண்டும் என்றால் நடுவானில் எரிபொருள் நிரப்பியாக வேண்டும். ஏரியல் ரீஃபியூலிங் செய்ய வேண்டிய நிர்பந்தம். KC-135 விமானங்கள் ஈரானின் மரண அடி. அமெரிக்காவின் இந்த பலவீனத்தை ஈரான் சரியாக பயன்படுத்தியது. போர் விமானங்களை விடுங்கள், அவற்றுக்கு உயிர் கொடுக்கும் KC-135 எரிபொருள் டேங்கர் விமானங்களை ஈரான் குறிவைத்தது. சவுதி அரேபியாவில் இருந்த 6 டேங்கர் விமானங்களை ஈரான் தரைமட்டமாக்கியது. சமீபத்தில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த KC-135 விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியது. எரிபொருள் விமானமே இல்லை என்றால் அமெரிக்காவின் F சீரீஸ் போர் விமானங்கள் வெறும் காட்சி பொருட்கள் மட்டுமே. இதை அமெரிக்க ஊடகங்களை ஒப்புக்கொண்டுள்ளன. ஆனால் அதிபர் ட்ரம்ப் இது AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பொய்யான வீடியோ என்று கூறி மழுப்பி வருகிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல் திறன் இப்போது முடங்கி கிடக்கிறது என்பதுதான். வளைகுடா நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கு அடைக்கலம் கொடுக்கும் வளைகுடா அரபு நாடுகளுக்கும் ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. துபாய் விமான நிலையத்தில் அமெரிக்கா விமானங்கள் எரிபொருள் நிரப்ப முயன்றபோது ஈரான் அந்த தளத்தையே அடித்து நொறுக்கியது. எங்கள் எதிரிக்கு தண்ணீர் கொடுத்தால் கூட நீங்கள் எங்கள் எதிரிதான் என்பதை ஈரானின் பாணி. அரபு நாடுகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் அமெரிக்காவை தங்கள் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இல்லையெனில் ஈரானின் ஏவுகணைகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இது வெறும் மிரட்டல் அல்ல. ஈரான் ஏற்கனவே அதை செய்து காட்டிவிட்டது. ட்ரம்ப் மற்றும் நேட்டோவின் இக்கட்டான நிலை. அமெரிக்கா தனது நேட்டோ நட்பு நாடுகளிடம் உதவி கேட்டு கெஞ்சியது. ஆனால் ஈரானின் ஏவுகணை வலிமையைக் கண்டு நேட்டோ நாடுகளும் ட்ரம்பின் அழைப்புக்கு மறுப்பு தெரிவித்துவிட்டன. ஒருபுறம் போர்க்கப்பல்களில் தீ விபத்து, மறுபுறம் எரிபொருள் விமானங்களின் இழப்பு என அமெரிக்கா தார்மீக ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலவீனமாயுள்ளது. ட்ரம்ப் தனது தோல்வியை மறைக்க பொய்யான தகவல்களை கூறி வருகிறார். ஆனால் கள நிலவரம் ஈரானுக்கு சாதகமாகவே உள்ளது. ஈரானின் இந்த அசாத்தியமான போர் வியூகம் உலக இராணுவ வரலாற்றில் ஒரு புதிய பாடத்தை எழுதியுள்ளது. அதேவேளை அமெரிக்காவின் பெருமையாக கருதப்படும் F-35 போர் விமானம் ஈரானால் தாக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை உலகளவில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதேவேளை அமெரிக்காவின் பெருமை என கருதப்படும் அதன் மின்னல் வேக F-35 விமானத்தை வீழ்த்தியதாக ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. ஈரான் இந்த விமானத்தை வீழ்த்தியது உறுதியானால் அது அமெரிக்க இராணுவ வரலாற்றில் ஏற்படுத்தப் போகும் பாதிப்புகள் என்ன? ஈரானின் இராணுவ தொழில்நுட்பத்திற்கு கிடைத்த வெற்றியின் மகத்துவம் என்ன? வாருங்கள் பார்ப்போம். உலகின் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட அமெரிக்காவின் F-35 லைட்னிங் II போர் விமானத்தை தாங்கள் தாக்கியுள்ளதாகவும், போர் வரலாற்றிலேயே இந்த ரக விமானத்தை தாக்கிய முதல் நாடு தாங்கள்தான் என்றும் ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் 19 அன்று அதிகாலை 2:50 மணியளவில் மத்திய ஈரானின் வான்பரப்பில் வைத்து ஈரானின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த விமானத்தை துல்லியமாக தாக்கின. ராடாரில் இருந்து விமானம் மாயமாகிவிட்டது. விமானியின் நிலையும் தெரியவில்லை. விமானம் எங்கே விழுந்தது என்பது குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும், அது விழுந்து நொறுங்கியிருக்க கிராஷ் அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் ஈரானிய புரட்சி காவல் படை IRGC உறுதியாக தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த அதிரடி அறிவிப்பிற்கு பிறகு அமெரிக்க அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு மிசைல் பேரேஜ் F-35 விமானம் பலத்த சேதமடைந்த நிலையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக எமர்ஜென்சி லேண்டிங் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
அதே நேரம் விமானி பாதுகாப்பாக இருப்பதாகவும் விமானத்திற்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த விமானத்தை தாக்கிய விடயம் உலகளவில் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? ஏன் இது உலகத்தையே அதிர்வைக்கிறது? இதுதான் காரணம். F-35 விமானம் என்பது மின்னலின் வேகத்தில் பறக்கக்கூடிய உலகிலேயே அதிநவீன தாக்குதல் விமானமாக கருதப்படுகிறது. எந்த ஏவுகணைகளாலும் அதை தாக்க முடியாது. அந்த அளவுக்கு அதன் வேகம் காணப்படுகிறது. அதாவது ஒளி வெளிச்சத்தின் வேகத்தையும் முந்தி செல்லக்கூடியது. சமீபத்தில் தான் வெள்ளை மாளிகை F-35 என்பது அமெரிக்காவின் தீர்மானமிக்க வலிமையின் அடையாளம் என்று குறிப்பிட்டிருந்தது. ஆகவே ஒருவேளை ஈரான் இந்த விமானத்தை வீழ்த்தியது உறுதியானால் அது அமெரிக்க இராணுவ வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவும் ஈரானின் இராணுவ தொழில்நுட்பத்திற்கு கிடைத்த பெரும் வெற்றியாகவும் அமையும் என்பதில் ஐயமில்லை. உலகின் மிக விலையுயர்ந்த மற்றும் ரேடாரில் சிக்காத தொழில்நுட்பம் கொண்ட F-35 விமானம் ஈரானால் தாக்கப்பட்டிருப்பது சர்வதேச இராணுவ வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே போர்க்கப்பல்களில் தீ விபத்து, எரிபொருள் விமானங்களின் இழப்பு என பலவீனமுற்றுள்ள அமெரிக்காவுக்கு இது மற்றுமொரு பேரிடியாக பார்க்கப்படுகிறது. அதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர்ச்சூழலில் வாஷிங்டன் போஸ்ட் இதழ் வெளியிட்டுள்ள நிதி ஒதுக்கீடு குறித்த அதிரடியான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானுடனான போருக்கு $200 பில்லியன் கூடுதல் நிதி கோரும் பென்டகன் வெள்ளை மாளிகையில் சந்தேகமா என்ற தலைப்புச் செய்தியுடன் அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்காக அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் $200 பில்லியன் அதிகமான கூடுதல் நிதியை கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட அறிக்கையானது அமெரிக்க நிர்வாகத்தின் உயர்மட்ட அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. ஈரானுடனான போரை தொடரவும் இராணுவ தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த பிரம்மாண்ட தொகை தேவைப்படுவதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பென்டகனின் இந்த கூடுதல் நிதி கோரிக்கையை அமெரிக்க நாடாளுமன்றமான காங்கிரஸ் ஏற்குமா என்பதில் வெள்ளை மாளிகை அதிகாரிகளிடையே பலத்த சந்தேகம் நிலவி வருகிறது. ஏற்கனவே அமெரிக்காவில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் இவ்வளவு பெரிய தொகையை போர் நிதியாக ஒதுக்குவதற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்ப வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களால் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் எரிபொருள் விமானங்கள் கடும் சேதத்தை சந்தித்துள்ள நிலையில் இந்த இழப்புகளை சரி செய்யவும் புதிய வியூகங்களை வகுக்கவும் இவ்வளவு பெரிய தொகை கோரப்பட்டுள்ளதாக இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அமெரிக்க காங்கிரஸில் இந்த நிதி கோரிக்கை மீதான விவாதம் எப்போது தொடங்குகிறது அல்லது இது குறித்த ட்ரம்பின் நிலைப்பாடு என்ன என்பது பற்றி மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. மாற்றத்தை நோக்கி மத்திய கிழக்கு. ஈரானின் வெற்றியையும் அமெரிக்காவின் தோல்வியையும் இப்போது யாராலும் மறைக்க முடியாது. தன்னை தற்காத்துக் கொள்ள ஈரானுக்கு முழு உரிமை உண்டு. அடிமை அரபி நாடுகள் எப்போது விழித்துக் கொள்ளப் போகின்றன என்பதுதான் இப்போதைய கேள்வி. இந்த தகவல்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன? ஈரானின் இராணுவ வியூகம் அமெரிக்காவை வீழ்த்துமா? கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற ஆழமான அரசியல் அலசல்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள்.